வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஏமனின் ஹவுதி இயக்கம் இன்று அதிகாலை இஸ்ரேல் மீது 2 ஏவுகணைகளை ஏவியது. ஆனால் அவை இஸ்ரேல் வரை போய் சேராமல் சவுதி அரேபியா மீது சிதறி வீழ்ந்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன. ஐடிஎஃப் எந்த இடைமறைப்பு ஏவுகணைகளையும் சுடவில்லை. இஸ்ரேலிய எச்சரிக்கை சைரன்களும் ஒலிக்கவில்லை. பின்னர் ஏமனிலிருந்து ஏவப்பட்ட ஆளற்ற விமானங்களை இஸ்ரேலிய விமானப்படை இஸ்ரேலிய எல்லைக்குள் நுழைவதற்கு முன்பு வானில் இடைமறித்து சுட்டு வீழ்த்தியதாக ஐடிஎஃப் கூறியது. ஐடிஎஃப்பின் கொள்கைகளின்படி எந்த சைரன்களும் இயக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இஸ்ரேலிய நகரங்களில் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவி வரும் ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் கடந்த வாரம் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் ஹவுதி பிரதமர் மற்றும் அவரது அமைச்சரவையின் பல உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதிலிருந்து தாக்குதல்களை அதிகரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபைக்கு வேண்டுகோள் விடுத்து ஹவுதி இயக்கம் ஏமனில் நடந்த இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் பற்றி விசாரணை வேண்டும் என்றது. சர்வதேச சட்டத்திற்கு கீழ்ப்படிய இஸ்ரேலுக்கு ஐக்கிய நாடுகள் சபை அழுத்தம் கொடுக்குமாறு வலியுறுத்தியது என்று ஹவுதிகளின் ஊடகம் அல்மாசிரா நெட்வொர்க் தெரிவித்துள்ளது. இந்த கோரிக்கை ஐநா பொதுச் செயலாளர், ஐநா பாதுகாப்பு கவுன்சில், ஐநா உறுப்பு நாடுகள், ஐநா மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் ஏமனில் உள்ள ஐநா பிரதிநிதி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. சர்வதேச சமூகத்தின் மௌனம் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை அச்சுறுத்தும். ஐநா இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்காதது இந்த ஆபத்தான தீவிரப்படுத்தலுக்கு இஸ்ரேலை ஊக்கப்படுத்தியது என்று ஹவுதிகள் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தனர். ஹவுதிகள் இந்த புகாருக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று இப்போதே கூறிவிடலாம். ஏனென்றால் ஹவுதிகள் ஒரு பக்கமாக ஏமனில் உள்ள ஐநா அலுவலகங்களுக்குள் புகுந்து அங்கிருந்த 11 ஐநா ஊழியர்களை பிடித்துச் சென்று அடைத்து வைத்திருக்கிறார்கள். மறுபக்கமாக ஐநாவுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார்கள். ஐநாவோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியமோ ஹவுதிகளை ஏமனில் சட்டபூர்வமான அரசாங்கமாக அங்கீகரிக்கவில்லை. ஏமனில் ஹவுதிகளுக்கு எதிராக ஏமனில் போர் புரியும் மேற்கத்திய அங்கீகாரம் பெற்ற ஏமன் குடியரசு ஐநாவில் ஏமனின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதியாகும். ஐநா அங்கீகாரம் பெற்ற ஏமன் குடியரசு வெளியிட்ட அறிக்கையில் ஹவுதி இயக்கம் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பலத்த காயமடைந்ததாக நம்பப்படும் பல அமைச்சர்களின் தலைவிதி மற்றும் பிற ராணுவ மற்றும் பாதுகாப்பு தலைவர்களின் நிலை குறித்து கடுமையான செய்தி இருட்டடிப்பு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹவுதிகளின் பிரதமரும் 7 அமைச்சர்களும் கொல்லப்பட்டதை மாத்திரமே அறிவித்தது ஹவுதி இயக்கம். அந்த தாக்குதலில் மேலும் பல அமைச்சர்கள் படுகாயமடைந்து உயிர் ஆபத்தான நிலையில் உள்ளார்கள் என்றும் ஹவுதிகளின் பிரதமர் ராணுவ தளபதி உட்பட பலர் ராணுவ தளபதிகளும் கொல்லப்பட்டனர் என்றும் கூறப்படுகிறது. ஹவுதிகள் தங்கள் கொல்லப்பட்ட பிரதமர் அஹ்மத் கலீப் நாசார் அல் ராக்வாய் மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பிற அமைச்சர்களுக்கு இறுதி சடங்குகளை நடத்திய போது செங்கடலில் இஸ்ரேலுக்கு சொந்தமான டேங்கர் கப்பல் மீது ஏவுகணைகளை ஏவியதாக கூறினார்கள். இருப்பினும் ஏவுகணை கப்பலை தாக்க தவறி கடலில் விழுந்து விட்டது. இஸ்ரேலிய தாக்குதல்களில் உயர் தப்பிய ஹவுதிகளின் அரசியல் மற்றும் ராணுவ தலைமைகள் ஏமனின் தலைநகர் சானாவை விட்டு வெளியேறி வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். தீவிரவாதத்தின் அனைத்து தலைவர்களையும் போலவே அவர்களும் தங்களை கவனித்துக் கொண்டு குடியிருப்பாளர்களை கைவிடுகிறார்கள் என்று அவர் கூறினார். காட்ஸ் மேலும் கூறிய போது ஹமாஸ் தலைவர்கள் காசாவிலிருந்து வெளியேறி கத்தாரின் சொகுசு ஹோட்டல்களிலும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஏமனில் ஹவுதிகளும் அப்படித்தான் நடந்து கொண்டனர். இந்த முறை அவர்களை எப்படி எங்கே வேட்டையாடுவது என்பது எங்களுக்கு தெரியும். எதிர்காலத்திலும் அதை எப்படி செய்வது என்று எங்களுக்கு தெரியும் என்று கூறினார். சவுடிக்கு சொந்தமான லண்டனை தளமாக கொண்ட ஊடகம் அஷார்க் அல் அப்சான் வெளியிட்ட செய்தியில் தாக்குதலில் சிக்காமல் மீதமுள்ள மூத்த ஹவுதி தலைவர்கள் ஏமனின் சானா, அம்ரான் மற்றும் ஹவுதி கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பிற பகுதிகளில் பலப்படுத்தப்பட்ட மறைவிடங்களை நோக்கி சானாவிலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் என்று குறிப்பிட்டது. சமீப கால நாட்களில் ஏமன் தலைநகர் சானாவிலிருந்து காணாமல் போயுள்ள நபர்களில் ஹவுதி இயக்கத்தின் தலைவரான மொஹமட் அலி அல் ஹவுதி, ஹவுதிகளின் உள்துறை அமைச்சர் அப்துல் கரீம் அல் ஹவுதி, ஹவுதி உளவுத்துறையின் புதிதாக நியமிக்கப்பட்ட தலைவர் அபு அலி அல் ஹக்கீம் மற்றும் ஆளும் குழுவின் மற்றொரு உறுப்பினர் அஹ்மத் ஹமேதி ஆகியோர் உட்பட உயர் பதவிகளில் உள்ள ஹவுதி அதிகாரிகள் தலைநகர் சானாவை விட்டு தப்பி சென்று விட்டதாக சவுடி ஊடகம் அஷார்க் அல் அப்சாத்திற்கு வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின. ஹவுதிகளின் அரசியல் தலைவர்கள், ராணுவ தளபதிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களை கொண்டு பேருந்துகள் அஷார் நகரத்தில் சென்றதை கண்டதாக சவுடி ஊடகம் கூறியுள்ளது. அம்ரான் மற்றும் சாதாவை நோக்கி சென்ற ஹவுதி தலைவர்கள் தாங்கள் இஸ்ரேலிய விமான தாக்குதல்களுக்கு நேரடி இலக்குகளாக மாறலாம் என்பதை அறிந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஹவுதி தலைவர்கள் மற்றும் தளபதிகள் அரச கட்டடங்களை பயன்படுத்தவோ அல்லது பொது இடங்களில் வெளியே செல்லவோ கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏமனில் ஈரானிய ஆதரவு ஹவுதிகளுக்கு எதிரான சமீபகால இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஹவுதிகளின் பிரதமர் மற்றும் அமைச்சர்களை கொண்ட சம்பவம் மற்றும் ஒரு உண்மையை வெளிப்படுத்தியது. தாக்குதல்களை தவிர்க்க ஹவுதிகளின் தலைவர்கள் தலைநகர் சானாவில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் மறைந்திருந்ததை இஸ்ரேலிய தாக்குதல்கள் வெளிப்படுத்தியுள்ளன.
தலைநகர் சானாவில் ஹவுதிகளின் கோட்டை என்று அறியப்பட்ட இடம் அல்ஜராப் சுற்றுப்புறம். ஹவுதிகளின் தலைவர்கள் தங்கள் கோட்டையிலிருந்து தப்பியோட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட பின்னர் அவர்கள் தங்கள் முன்னாள் எதிரிகளின் வீடுகள் மறைந்திருந்தனர். முன்னாள் எதிரிகள் என்பது ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்டு ஏமன் அரசாங்கத்தின் முன்னாள் அதிகாரிகள், வர்த்தகர்கள் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இவர்களில் பலர் ஹவுதிகளால் கொல்லப்பட்டு விட்டார்கள். சனாவில் உள்ள தகவல் அறிந்த வட்டாரங்களின் கூற்றுப்படி ஹவுதிகளின் மிக முக்கியமான தலைவர்கள் என யாராக இருந்தாலும் முன்னாள் எதிரிகளின் ஆடம்பர வீடுகளில் மறைந்திருந்ததாக அஷார் அல் அம்சாத்திடம் தெரிவித்தனர். அதை தெரிந்து கொண்ட இஸ்ரேலிய உளவுத்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையிலேயே அந்த வீடுகளை தாக்கியது இஸ்ரேலிய விமானப்படை. அதுபோன்ற மொத்தம் 10 இடங்கள் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த தாக்குதலின் பின் வருங்கால தாக்குதல்களை தவிர்க்க அவர்கள் தங்கள் வசிப்பிடங்களை தொடர்ந்து மாற்ற வேண்டும் என்று கடுமையான உத்தரவுகளின் பேரில் அவர்கள் செயற்படுகின்றார்கள். வியாழக்கிழமை நடந்த இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஹவுதிகளால் பயன்படுத்தப்படும் 3 இடங்களில் 10 இலக்குகளை குறிவைத்தன. ஒன்று குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு நீர் ஆலைக்கு அருகிலுள்ள சில ஆடம்பர வீடுகள், மற்றொன்று ஜபல் அதான் பகுதியில் ஒரு மறைவிடம், மூன்றாவது ஹவுதிகள் முக்கியமான தலைமை கூட்டங்களை நடத்தும் ஜனாதிபதி வளாகத்திற்கு அருகில் உள்ள தங்கும் விடுதி. தாக்குதல்களுக்கு பின்னர் ஹவுதிகள் அந்த பகுதிகளுக்கு செல்லும் சாலைகளை மூடியதாக வட்டாரங்கள் உறுதிப்படுத்தின. இஸ்ரேலிய தாக்குதலில் இலக்கு வைக்கப்பட்ட கட்டடங்களில் ஒன்று முற்றிலும் தரைமட்டமானது. அதில் தான் ஹவுதிகளின் பிரதமர், அமைச்சர்கள் மற்றும் ராணுவ தளபதிகள் இருந்தனர். தாக்குதலுக்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு உறுதி செய்யப்பட்ட உளவு தகவல்களின் அடிப்படையில் துல்லியமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவ வானொலி தெரிவித்துள்ளது. தாக்குதல் நடத்தப்பட்ட ஒரு கட்டடத்தில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட மூத்த ராணுவ மற்றும் அரசியல் தலைவர்கள் இருப்பதை உறுதிப்படுத்திய பின்னரே தாக்குதல் நடத்தப்பட்டது. வியாழக்கிழமை ஹவுதிகளுக்கு எதிரான இஸ்ரேலிய தாக்குதல் ஒரு ஆரம்பம் மட்டுமே என்றும் ஏமனில் ஈரானிய ஆதரவு ஹவுதிகளை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்தார். அரசாங்க கூட்டத்தில் பேசிய அவர், இஸ்ரேலிய தாக்குதல் ஹவுதி அரசாங்கத்தின் பெரும்பாலான அமைச்சர்கள் மற்றும் மூத்த ராணுவ தளபதிகளை அளித்ததாக கூறினார். இஸ்ரேலிய அரசுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கு ஹவுதிகள் மிகப்பெரிய விலையை கொடுப்பார்கள் என்று நேதன்யாகு மேலும் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, எங்களுக்கு முன்பு யாரும் செய்யாததை நாங்கள் செய்கின்றோம். இது சானாவில் மூத்த தலைவர்கள் மீதான தாக்குதல்களின் ஆரம்பம் மட்டுமே. அவர்கள் அனைவரையும் நாங்கள் அடைவோம் என்று அவர் கூறினார். காசா பகுதியில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடர்பாக செங்கடலில் கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்திய ஹவுதிகளுக்கு இது ஒரு அடியாகும். ஹவுதி அதிகாரிகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரின் கூற்றுப்படி பிரதமர் அகமது அல் ரஹாவி, வெளியுறவு அமைச்சர் கமல் அமர், துணை பிரதமர் மற்றும் உள்ளூர் மேம்பாட்டு அமைச்சர் மொஹாமட் அல் மதானி, மின்சார அமைச்சர் அலி சீஃப் ஹசன், சுற்றுலா அமைச்சர் அலி அல் ஜாஃபி மற்றும் தகவல் அமைச்சர் ஹாஷிம் ஷாபுருடீன் ஆகியோர் இறந்தவர்களில் அடங்குவர். சக்தி வாய்ந்த துணை உள்துறை அமைச்சர் அப்துல் மஜீத் அல் முர்தானாவும் கொல்லப்பட்டதாக ஹவுதி அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹவுதிகளின் செயல்பாடுகள் மற்றும் செயல்திறனை மதிப்பிடுவதற்காக ஹவுதி அரசாங்கம் நடத்திய வழக்கமான ஆய்வு கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது அவர்கள் குறிவைக்கப்பட்டனர் என்று ஹவுதி அறிக்கை கூறியது. ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகு கூறிய போது ஹவுதி இயக்கத்தின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதியின் தொலைக்காட்சி உரையை காண அவர்கள் கூடியிருந்த போது அவர்கள் குறிவைக்கப்பட்டதாக கூறினார். ஹவுதிகளின் பாதுகாப்பு அமைச்சர் முகமது நாசர் அல் அதேபி மற்றும் உள்துறை அமைச்சின் குழுவும் மிகவும் சக்தி வாய்ந்த நபர்களில் ஒருவரான அப்துல் ஹரீம் அல் ஹவுதி வியாழக்கிழமை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அதனால் அவர்கள் உயிர் தப்பினார்கள் என்று ஹவுதி அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணம், ஜூதர்களுக்கு சாபம் என்பதை தமது கோஷமாக கொண்டுள்ள ஹவுதிகள் அக்டோபர் 7ஆம் தேதி தெற்கு இஸ்ரேலிய ஹமாஸ் படுகொலைக்கு ஒரு மாதத்திற்கு பின்னர் 2023ஆம் ஆண்டு நவம்பரில் இஸ்ரேல் மற்றும் கடல் போக்குவரத்தை தாக்க தொடங்கினார்கள். 2025ஆம் ஆண்டு ஜனவரியில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் ஏற்பட்ட போர் நிறுத்தம் எட்டப்பட்ட போது ஹவுதிகள் தங்கள் தாக்குதலை நிறுத்தினார்கள். அதே நேரத்தில் அவர்கள் இஸ்ரேல் மீது 40க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் பல தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை ஏவினார்கள். அதில் ஒன்று 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் டெல் அவீவ் நகரில் ஒரு இஸ்ரேலிய பிரஜையை கொன்றது மற்றும் பலர் காயமடைந்தனர். இதனால் ஏமனில் இஸ்ரேலின் முதல் தாக்குதலை தூண்டியது. மார்ச் 18ஆம் தேதி காசா பகுதியில் ஹமாஸுக்கு எதிரான IDF தனது தாக்குதலை மீண்டும் தொடங்கியதிலிருந்து ஏமனில் உள்ள ஹவுதிகள் இஸ்ரேல் மீது 74 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் குறைந்தது 24 ஆளற்ற விமானங்களையும் ஏவியுள்ளனர். பல ஏவுகணைகள் தோல்வியடைந்துள்ளன. ஹவுதி தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலும் அமெரிக்கா தலைமையிலான கூட்டணியும் ஏமனில் ஹவுதி இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சானா மற்றும் கடலோர நகரமான ஹொடைடா உட்பட பகுதிகளை குண்டு வீசி தாக்கின. இஸ்ரேலிய தாக்குதல்கள் மே மாதத்தில் சானா விமான நிலையத்தில் சேவையிலிருந்து நிறுத்தியது. கப்பல் போக்குவரத்து மீதான தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈடாக ஹவுதிகளுடன் அதன் விமான தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் மே மாதம் ஒரு ஒப்பந்தத்தை அறிவித்தது.
இருப்பினும் இஸ்ரேலுடன் இணைந்திருப்பதாக நம்பும் இலக்குகள் மீதான தாக்குதல்களை நிறுத்துவது ஒப்பந்தத்தில் இல்லை என்று ஹவுதி இயக்கம் தெரிவித்துள்ளது.